ரெட்ல வந்திருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆஃப் ஐபிஎல் 2025 ஆர்சிபியை பத்தி பேச போறோம். 11ல ஒரு முக்கியமான பகுதி பிரேத்தம். ஸ்ட்ரைட்அவே நம்ம வந்து 11க்கு உள்ள போயிடலாம். சோ நீங்க ஃபில் சால்ட்ட அப்படியே நம்பி ஓபன் பண்ண வைப்பீங்களா? ஜேக்கப் பெத்தல் ஒரு ஆப்ஷனா பார்க்கலாமா ஆக்சுவலி? ஏன்னா செம்ம ஃபார்ம்ல இருக்காரு பிரேத்தம். மிச்ச பிளேயர்ஸ் இல்லாதது ஒன்று ரஜத் பதிதார் இருக்கு. என்னன்னா எக்ஸலன்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். சென்னை சூப்பர் கிங்ஸ்ல மேனேஜ்மெண்ட் எப்படி யோசிப்பாங்கன்னா 7 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்துட்டோங்கக்கா பிளேயர் ஆட வைக்க மாட்டாங்க. காம்பினேஷன்ல செட் ஆனாதான். டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்டு, ஜிதேஷ் சர்மா இவங்க 3 பேர் இருக்காங்க. இங்க ஒன்ஸ் அகைன் எனக்கு ஒரு டிபேட்டபிள் விஷயம் ஒன்று வருது. இன்னும் நம்ம क्वेश्चन ஆன்சர் பண்ணல பத்ரி, அதுக்கு வர போறோம். நம்ம ஜேக்கப் பெத்தல எங்க ஃபிட் இன் பண்ணுவோம் இப்போ? ஜாஷ் ஹேசல்வுட் அவர் அவைலபிள் இல்ல பிரேத்தம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய ப்ளோ. நம்ம நிறைய பாசிட்டிவ்ஸ் நிறைய விஷயங்கள் ஆர்சிபி ஒர்க் ஆகுதுன்னு பேசிட்டோம். பெரிய பாசிட்டிவ், எல்லாத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் ஜாஷ் ஹேசல்வுட் ஒரு மூல காரணம் ஆர்சிபி டைட்டில் அடிச்சதுக்கு. Magnificent catch. Just look at Badrinath diving into it. Lovely shot. Kicks it over the offside. That's a good shot. Back to back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரியத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரியத்தம். வணக்கம் பத்ரி. ரெட்ல வந்திருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இது. ஏன்னா நம்ம பேச போறது டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆஃப் ஐபிஎல் 2025 ஆர்சிபியை பத்தி பேச போறோம். பிரியத்தம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட். இது மட்டும் 2 டீம் தான் வந்து டைட்டில் டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க ஐபிஎல்ல. சிஎஸ்கே அண்ட் எம்ஐ. ஆப்வியஸ்லி 2010 2011 சிஎஸ்கே டிஃபெண்ட் பண்ணாங்க. அப்போ ஆப்வியஸ்லி அப்ப நான் டீம்ல இருந்தேன். 2019 and 2020 Mumbai Indians both are 5-time champions. Honest question straight away, Pritham, do you feel RCB has it in them to defend the title? டெஃபினெட்லி பத்ரி, ஆர்சிபி ஹேஸ் இட் இன் தெம். ஆனா ரெண்டே டீம் பண்ணிருக்காங்கன்னா அது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுது. இட்ஸ் நாட் an ஈஸி டாஸ்க். அண்ட் ஆர்சிபியோட மெயின் வெப்பன் எனக்கு தெரிஞ்சு, அன்பாப்புலர் ஒப்பீனியன், ஜாஷ் ஹேசல்வுட் தான் மெயின் வெப்பன். அவர் ஃபர்ஸ்ட் எவ்வளவு கேம்ஸ் வர போறாருன்னு தெரியல. அவரு வந்து ஒரு பெரிய ஒரு தூணா இருந்தாரு போன வருஷம். பட் அவர் வரப்போறது இல்ல. ஆப்வியஸ்லி நம்ம ஜாஷ் ஹேசல்வுட் பேசும்போது 11ல ஒரு முக்கியமான பகுதி பிரேத்தம். ஸ்ட்ரைட் அவே நம்ம வந்து 11க்கு உள்ள போயிடலாம். சோ ஐ ஃபீல் தட் ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி டெஃபினட்டா அவங்க 2 பேர் தான் ஓபன் பண்ண போறாங்க. இவங்க ஒரு தூணா இருந்திருக்காங்க பிரேத்தம். ஐ திங்க் போன வருஷம் பாத்தீங்கன்னா அதிரடி ஃபில் சால்ட் ஒரு பக்கம், விராட் கோலி ஆஸ் யூஷுவல் இந்த சேஸ் மாஸ்டர், கண்ட்ரோல்ட் இன்னிங்ஸ் எப்போதுமே விளையாடுவாரு. இது ரொம்ப பிரில்லியண்டா ஒர்க் ஆச்சு. சோ ஃபில் சால்ட் விராட் கோலி ஒரு இம்பார்ட்டன்ட் காக் இன் தி வீல். ஸ்டாப் பண்றேன் பத்ரி. விராட் கோலி பேச தேவையே இல்லை. ஃபில் சால்ட்டோட ஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேட்சியா இருந்திருக்கு பத்ரி. சோ நீங்க ஃபில் சால்ட்ட அப்படியே நம்பி ஓபன் பண்ண வைப்பீங்களா? அப்படி நீங்க பேசும்போது ஃபில் சால்ட் நல்ல ஃபார்ம்ல இல்ல அப்படிங்கும் போது ஜேக்கப் பெத்தல் ஒரு ஆப்ஷனா பார்க்கலாமா ஆக்சுவலி? ஏன்னா செம்ம ஃபார்ம்ல இருக்காரு பிரேதம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். யூஸ்வலி வந்து 11ல இது மட்டும் நல்லா இருக்கு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வராங்கன்னா ப்ராப்ளி அந்த பிளேயர் தான் சான்ஸ் கொடுப்பாங்க. யூஸ்வலி பிரான்ச்சைசிஸ் ஓன்ட் ட்ரேட். ஏன்னா கண்ட்ரி காட்டுறது டிஃபரெண்ட், பிரான்ச்சைசி காட்டுறது டிஃபரெண்ட். பட் is that something to think about Jacob Bethel? ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக அந்த ஒரு நாக் பிரேத்தம். Oh my god, I feel that was the knock of the World Cup. Unlucky அவர் இங்கிலாந்து வந்து ஜெயிக்காது இந்தியாவுக்கு எதிராக. அண்ட் பிஃபோர் தட் ஆஷஸ்ல ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு அந்த சிட்னி டெஸ்ட் மேட்ச்ல இருந்து சீம்லெஸ்ஸா கியர் ஷிஃப்ட் பண்ணாரு. நான் எதுக்கு ஜேக்கப் பெத்தல் ஆடுவாரோன்னு எனக்கு ஃபீல் பண்றேன் பாத்தீங்கன்னா, நம்ம ஹேசல்வுட் ஆடலன்னு சொன்னோம். சோ ஒரு ஃபாரினரோட இடத்துல ஜேக்கப் பெத்தல் எடுத்து வேற யாராவது ஹேசல்வுட் பதிலா இந்தியன் பவுலரை வச்சிருந்தாங்கன்னா ஜேக்கப் பெத்தலும் ஆடலாம், ஃபில் சால்ட்டும் ஆடலாம். பிகாஸ் நீங்க யாரை விடுவீங்க? டிம் டேவிடும் இருக்காரு, ரொமாரியோ ஷெப்பர்டும் அதிரடி ஃபார்ம்ல இருக்காரு. வேர்ல்ட் கப்ல ஹேட்ரிக் எடுத்தாரு. போன வருஷம் பயங்கர பினிஷிங் கிக் ப்ரொவைட் பண்ணாரு. ஆனா எனக்கு விராட் கோலிக்கு அடுத்த நேம் ஜேக்கப் பெத்தல் பத்ரி. இந்த டீம்ல there is no way you can drop ஜேக்கப் பெத்தல். அது எப்படியா ஃபிட் பண்ணி ஆகணும். எப்படி தினேஷ் கார்த்திக் அண்ட் ஆண்டி ஃபிளார் பண்ண போறாங்கன்னு தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் ஜேக்கப் பெத்தல விட முடியாது. நம்ம போக போக இந்த 11ல கரெக்டா இந்த பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஜேக்கப் பெத்தல் எஸ், அவர் எனக்கும் ரொம்ப இம்ப்ரெஸ்ட். நான் ஐ ரியலி வாண்ட் டு பிளே ஹிம். பட் நான் 50-50 இருக்கேன். ஏன்னா ஒரு வின்னிங் காம்பினேஷன் ரொம்ப நல்லா ஒர்க் ஆன ஒரு விஷயத்த நீங்க மாத்தணுமா ஒரு புது சீசன்ல, அதுதான் எனக்கு மென்டலி ஓடுது. பட் தென் கமிங் டு மிடில் ஆர்டர், தேவ்தத் படிக்கல் ஆப்வியஸ்லி இன்ஜுரிக்கு அப்புறமா வராரு. பட் ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் டு ரீடைன் ஹிஸ் பிளேஸ். அண்ட் வெங்கடேஷ் ஐயர் எடுத்திருக்காங்க பிரேத்தம். 7 crore signing Venkatesh, so I think he should be there. Devdutt Padikkal and Venkatesh middle order. Devdutt Padikkal அதிரடி ஃபார்ம்ல இருந்திருக்காரு பத்ரி. nobody knows better than you about scoring Ranji Trophy runs. அது என்ன கான்ஃபிடன்ஸ் அவர் கொடுத்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். தேவ்தத் படிக்கல் அடிக்கடி அதிரடி ஃபார்ம்ல இருக்காரு. பிட்வீன் ஐயர் அண்ட் படிக்கல்
நான் படிக்கல தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். 7 கோடி ரூபாய் கொடுத்து வெங்கடேஷ் எடுத்திருக்காங்களே, அப்ப என்ன டிராப் பண்ண போறாங்க? இல்ல ரஜத் பேக்கப்பா பத்திதார் வச்சுக்கணும் பத்ரி. ஆப்வியஸ்லி அவர்தான் நம்பர் 4 ஆப்ஷன். ஐ Correct. திங்க் ஷுவர்லி ரஜத் பத்திதார் இஸ் தி நம்பர் 4 ஆப்ஷன். தான் எக்ஸலென்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். போன வருஷமும் செம்ம ஃபார்ம்ல இருந்தாரு. அதாவது ஆர்சிபி டீம் பிளேயர்ஸ்ல மிச்ச பிளேயர்ஸ்ல இல்லாதது ஒண்ணு ரஜத் பத்திதார் இருக்கு. என்னன்னா எக்ஸலென்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஐ டோன்ட் see a better player of spin. ஸ்டெப் அவுட் பண்ணிக்கிறாரு, ஸ்வீப் பண்ணிக்கிறாரு, ஸ்லாக் ஸ்வீப் பண்ணிக்கிறாரு. சோ இந்த ஸ்பெசிபிக் ரோல் மிடில் ஆர்டர்ல ஸ்பின்ன போய் நீ அடியா, இந்த மாதிரி ஒரு ரோல் ஸ்பெசிபிக்கா கொடுத்துட்டாங்க ரஜத் பத்திதாருக்கு. ஸோ தேவ்தத் படிக்கல 3, ரஜத் பத்திதார் at 4. பட் நம்பர் 5ல வெங்கடேஷ் 7 கோடி ரூபாய் பிரேத்தம் ஆப்ஷன் இருக்கா? கஷ்டம் பத்ரி. It's a toss up between தேவ்தத் and ரஜத், வெங்கடேஷ் ஐயர். அந்த இதுல வந்து தேவ்தத் படிக்கல் கொஞ்சம் ahead நான் ஃபீல் பண்றேன். மேனேஜ் பாப்பாங்க பிராக்டிஸ் செஷன்ஸ் எப்படி போகுது, எல்லாம் கேப்டன் என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னு இது பண்ணிட்டு தான் இது பண்ணுவாங்க. பட் ஐ திங்க் படிக்கல் இஸ் இன் ரெட் ஹாட் ஃபார்ம். இது இன்னொரு விஷயம்னா மேனேஜ்மெண்டோட திங்கிங்கும் இதுல வந்து உள்ள வரும். நான் வந்து மேனேஜ்மெண்ட்ல இருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல மேனேஜ்மெண்ட் எப்படி யோசிப்பாங்கன்னா, 7 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்துட்டோங்கிறதுக்கா பிளேயர் ஆட வைக்க மாட்டாங்க. காம்பினேஷன்ல செட் ஆனாதான். ஏன்னா 15 கோடி 20 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்த பிளேயர்ல ஆட வைக்காம இருந்திருக்காங்க. ஸோ ப்ராப்ளி ஆர்சிபியோட மேனேஜ்மெண்ட் லைன் ஆஃப் திங்கிங் என்ன அப்படின்றது இதுல வந்து பயங்கரமா வந்து தெரிய வரும். பட் இதுக்கப்புறம் தான் ஆர்சிபியோட ஒரு பயங்கரமான இன்னொரு ஸ்ட்ரென்த் பிரேதம். வெரி குட் மிடில் ஆர்டர் டு லோவர் மிடில் ஆர்டர். டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்டு, ஜிதேஷ் சர்மா, இவங்க 3 பேர் இருக்காங்க. இங்க ஒன்ஸ் அகைன் எனக்கு ஒரு டிபேட்டபிள் விஷயம் ஒண்ணு வருது. டிம் டேவிட் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நம்பர் 4ல அவர் ஆட வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் நல்லா விளையாட ஆரம்பிக்கிறாரு. இஸ் திஸ் சம்திங் தட் ஆர்சிபி ஷுட் திங்க் அபவுட்? டிம் டேவிட் ரொம்ப வெர்சடைல் பத்ரி. டெஃபினட்டா யோசிக்க வேண்டிய விஷயம். பட் அவர் என்ட்ரி பாயிண்ட் ரொம்ப கீ. 5க்கு முன்னாடி நீங்க அனுப்ப முடியாது டிம் டேவிட். பிகாஸ் அந்த பெரிய வெப்பன் அவருக்கு அந்த லாஸ்ட் 2-3 ஓவர்ஸ். ஸோ டிம் டேவிட் நீங்க எங்க யூஸ் பண்றீங்களோ தட் இஸ் கீ டு சக்சஸ். தட் என்ட்ரி பாயிண்ட் இஸ் அப்சல்யூட்லி வைட்டல் அவருக்கு. ஐ டோன்ட் திங்க் ஹி ரியலி லைக்ஸ் டூ மெனி பால்ஸ் டு ஃபேஸ். பட் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க. பட் அப்படி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸே அந்த அளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இல்ல ஆக்சுவலி கமிங் டு தி வேர்ல்ட் கப். ஏன்னா வேர்ல்ட் கப் எக்ஸிட் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆன் தி அதர் ஹேண்ட், அவர் பாத்தீங்கன்னா ஐ திங்க் இஸ் பீன் ஃபினாமினல் வித் பேட் அண்ட் வித் பால். செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ்க்கு போன வருஷமும் செமையா பண்ணாரு. ஜிதேஷ் சர்மா ஐ எம் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட். அண்ட் குருணால் பாண்டியா. இதுதான் ஒரு ஆர்சிபியோட பெரிய ஸ்ட்ரென்த்ல இருக்கு. டீப் பேட்டிங் லைன் அப். இந்த டீப் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல 2 பேர் போலிங்ல இருக்காங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட், குருணால் பாண்டியா. 4 ஓவர் போட எபிலிட்டியும் இருக்கு. அண்ட் ஜிதேஷ் சர்மா நம்ம பத்தி தெரியும், வெர்சடைல். அதாவது ஒரு அண்டர் ஸ்டடி டு தினேஷ் கார்த்திக். அந்த இன்னிங்ஸ் எப்படி ஃபினிஷ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இந்த ஏரியா ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் நினைக்கிறேன் ஆர்சிபிக்கு. இந்த மிடில் ஆர்டர் டீப் பேட்டிங் லைன் அப். குருணால் பாண்டியா வந்து ரொம்ப ஒரு கட்சி கிரிக்கெட்டர் பத்ரி. அவர் நீங்க எப்போ எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அப்போ டெஃபினட்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அந்த ஃபைனல்ல கூட அந்த ஜிதேஷ் சர்மா அடிச்சு கொடுத்தது வாஸ் அமேசிங். அதான் அவங்களுக்கு அந்த ஸ்கோரே எடுத்துட்டு போச்சு. ஸோ ரொம்ப டீப் பேட்டிங் லைன் அப் நீங்க சொன்ன மாதிரி நம்பர் 8 வரைக்கும். அண்ட் குருணால் பாண்டியா வெரி வெரி கிராஃப்டி போலர் ஆல்சோ, அதை மறக்காதீங்க. ஐ திங்க் போன வருஷம் எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி, உங்க ஸ்பின்னர்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் வந்து குருணால் பாண்டியா வந்து ஒரு மாதிரி நல்லா போட்டு ஒரு குரூஷியல் மேட்ச் அகைன்ஸ்ட் மும்பை பாத்தீங்கன்னா செம்மையா போட்டு கடைசி ஓவர் போட்டு வின் பண்ணி கொடுப்பாரு பிரதம் குருணால் பாண்டியா. எனக்கு எஸ் நான் பேட்டிங் எப்போதுமே இது பண்ணி வச்சிருக்கேன். பட் போலிங்கை பொறுத்த மட்டும் அந்த ஒரு தந்திரமான போலர். ஹி இஸ் நாட் தட் வெரி ஸ்கில்டு போலர் வில் ஃபிளைட் டர்ன் ட்ரிஃப்ட் இதெல்லாம் கிடையாது. பட் கரெக்டா இன்டெலிஜென்ட்டா என்ன ஃபீல்டு வைக்கணும், எப்படி போடணும், ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் கிரிக்கெட்டர் குருணால் பாண்டியா. போன வருஷம் அவரோட போலிங் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பெரிய ஒரு பிளஸ்ஸா இருந்தது. திடீர்னு ஒரு பவுன்சரும் போடுவார் பத்ரி. திடீர்னு பவுன்சரும் போடுவார். ஆமா, one of the few bowlers who can spinners who can actually bowl a bouncer. பட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஐ திங்க் இம்பாக்ட் பிளேயரா சுயாஷ் சர்மா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டா அவர் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. சுயாஷ் சர்மா லெக் ஸ்பின்னர், அவர் ஸ்பின்னர் உள்ள வந்துருவாரு எப்போதுமே. So Krunal Pandya and Suyash Sharma also did decently பிரேத்தம் போன வருஷம். பத்ரி அது அண்டர் ஸ்டேட்மெண்ட். சாரி டு சே தட் அண்டர் ஸ்டேட்மெண்ட் நீங்க சொன்னது. அவங்க ஸ்பின் ஸ்ட்ரென்த் நம்ம ப்ரிவியூல போன வருஷம் we were wrong. நான் சொன்னேன் அவங்க ஸ்பின் ஸ்ட்ரென்த் இல்லன்னு. சுயாஷ் சர்மாவும் குருணால் பாண்டியாவும் they delivered. அதனால that was a huge reason they won the title. சுயாஷ் சர்மா was brilliant last year as was குருணால் பாண்டியா. அந்த இம்பாக்ட் பிளேயரா கூட்டி வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க ஆண்டி ஃபிளவர், தினேஷ் கார்த்திக். சோ இன்னும் நம்ம क्वेश्चन ஆன்சர் பண்ணல பத்ரி. அதுக்கு வர போறோம். நம்ம ஜேக்கப் பெத்தல எங்க ஃபிட் இன் பண்ணுவோம் இப்போ? அதுதான் தெரியலையே இப்போ. ஏன்னா இப்போ அதுக்கு முன்னாடி ஜேக்கப் பெத்தல் நீங்க ஃபிட் பண்றதை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயத்தை பத்தி நம்ம பேசணும். முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். ஜாஷ் ஹேசல்வுட் அவரு அவைலபிள் இல்ல பிரேத்தம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இல்ல. இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய ப்ளோ. நம்ம நிறைய பாசிட்டிவ்ஸ் நிறைய விஷயங்கள் ஆர்சிபி ஒர்க் ஆகுதுன்னு பேசிட்டோம். பெரிய பாசிட்டிவ், எல்லாத்த விட ஒரு பெரிய பாசிட்டிவ், ஜாஷ் ஹேசல்வுட் ஒரு மூல காரணம் ஆர்சிபி டைட்டில் அடிச்சதுக்கு.
அவரு அவைலபிளா இல்ல, யார ரீப்ளேஸ் பண்ண போறாங்க? அதை வச்சுதான் நம்ம ஜேக்கப் பெத்தல பேச முடியும். ஏன்னா ஃபாரின் பிளேயர் 4 பேர் தான் இடம் இருக்கு. இப்போ ஜேக்கப் டஃபி எடுத்திருக்காங்க, நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர். பட் எனக்கு என்னமோ ஓஹோ அப்படின்ற ஒரு பெரிய ஒரு இம்ப்ரெஷன் அவர் மேல இல்ல. ஏதோ அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு. இன்னொன்னு ரஷீக் சல்மான் தர் ஒருத்தர் இருக்காரு. நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் போன வருஷம் சொன்னீங்க ரஷீக் சல்மான் பத்தி. பட் அவருக்கு ஒரு இடம் இருக்கு. இவங்க 2 பேர்ல யாருக்கு இடங்கிற வச்சுதான் நம்ம டிசைட் பண்ணோம். ரஷீக் சலாம் நல்ல அவர் வெரி ப்ராமிசிங் கிரிக்கெட்டர் பத்தி அவருக்கு அவ்வளவு வாய்ப்பு கிடைக்கல. இன்னொரு பிளேயர் எடுத்திருக்காங்க. சரி, நீங்க சொன்னா நான் ஒத்துக்கிறேன். ஜேக்கப் டஃபி அப்படி ஒன்னும் ஹி ஹஸ் நாட் செட் தி வேர்ல்ட் ஆன் ஃபயர். அண்ட் ஹேசல்வுட் ரொம்ப பிக் ஷூஸ் டு ஃபில் பத்ரி. ஆனா சான்ஸ் கொடுத்தாதான் நமக்கு தெரியும். இன்னும் ஒரு இந்தியன் பிளேயர், ரொம்ப ப்ராமிசிங் பிளேயர் பத்ரி, மங்கேஷ் யாதவ்னு 5.5 கோடி ரூபாய்க்கு ஆர்சிபி எடுத்திருக்காங்க. அவர் எம்பி லீக்ல வந்து எம்பி சீட்டாஸுக்கு விளையாடினாரு. நல்லா யாக்கர் வச்சிருக்காரு. 21 விக்கெட் எடுத்தாரு அந்த T20 லீக்ல. அண்ட் இஸ் அ ஹேண்டி லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன். சோ உங்களுக்கு குவிக்கா ஒரு 10 ரன் 4 பால்ஸ் 5 பால்ஸ் வேணா கொடுப்பாரு அந்த இதை மங்கேஷ் யாதவ். அண்ட் ஹி பிரிங்ஸ் தட் லெஃப்ட் ஆர்ம் ஆங்கிள். அப்படி யஷ் தயால் ஆடலைன்னா ஒரு லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. வெரி குட் ஸ்கவுட்டிங், வெரி குட் பிக் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா வாய்ப்புகள் கிடைக்கணும். அப்பதான் ஒரு பிக் நல்ல பிக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஆன் பேப்பர் இட்ஸ் குட், பட் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுவாரா தெரியாது. சான்ஸ் கொடுக்கலாம், பட் அப்படி யஷ் தயால் ஆடலைன்னா லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்காங்க இன் மங்கேஷ் யாதவ். ஆர்சிபி ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது எஸ், விராட் கோலி, ஃபில் சால்ட் அட் தி டாப், தேவ்தத் படிக்கல், அதுக்கப்புறமா வந்து ரஜத் பத்திதாரு, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், இதெல்லாம் சொல்லலாம். பட் நெகட்டிவ் அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜாஷ் ஹேசல்வுட் அவைலபிள் இல்ல. யஷ் தயால் கிரிக்கெட்டே விளையாடல பிரீத்தம். லாஸ்ட் 1 இயரா இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாடல. ஆப்வியஸ்லி நமக்கு எல்லாரும் தெரியும் அவர் மேல ஒரு கேஸ் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. கேஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்க போகுது. ஏன்னா போன வருஷம் இவங்க 2 பேரும் தான் நல்லா போட்டாங்க. யஷ் தயாலும் நல்லா போட்டாரு. 2 ஃபாஸ்ட் பவுலர் இல்ல பிரீத்தம். ஃப்ரம் த 11 2 ஃபாஸ்ட் பவுலர் இல்ல. ஜேக்கப் டஃபிக்கு இடம் இருக்கா, இல்ல மங்கேஷ் யாதவ்க்கு இடம் இருக்கா, அலாங் வித் புவனேஸ்வர் குமார் ஆப்வியஸ்லி ஆட போறாரு. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சா இருக்க போகுது. ஆப்வியஸ்லி நீங்க சொன்னீங்க மங்கேஷ் யாதவ் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ பேசிக்கலி மங்கேஷ் யாதவ் அண்ட் ஜேக்கப் டஃபிக்கு இடம் இருக்குல்ல பிரீத்தம். பட் ஜேக்கப் டஃபி நீங்க விளையாடலன்னா ப்ராப்ளி ஜேக்கப் பெத்தல் எடுத்துட்டு வரலாம். ஒரு ஜேக்கப்க்கு இன்னொரு ஜேக்கப் எடுத்துட்டு வரலாம். பட் 2 ஜேக்கப் டஃபி அண்ட் ஜேக்கப் பெத்தல் 2 பேருக்கும் இடம் இருக்கா அப்படின்னா ஃபில் சால்ட் டிராப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஜேக்கப் பெத்தலையும் ஆடினீங்கன்னா உங்க போலிங் ரொம்ப வீக்கன் ஆயிடும். சோ அண்ட் இன்னொன்னு பத்ரி, யஷ் தயாலோட ஸ்டேட்டஸ் எனக்கு தெரியாது. கேஸ் இருக்குன்னு தெரியும், பட் அது ஐ டோன்ட். அண்ட் ரீசெண்டா பேப்பரையும் படிச்சேன் தட் அவருக்கு கல்யாணமும் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ இஸ் நாட், ஐ மீன் கேஸ் இருக்கே தவிர ஐ டோன்ட் நோ இஃப் தட் இஸ் ப்ரிவென்டிங் ஹிம் கேம் ஆடுறதுக்கு. அது எனக்கு தெரியாது. ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் தெரியும். அவர் ட்ரைனிங் கேம்ப் வந்திருக்காரான்னு கூட தெரியாது. பட் அவரும் இல்லைன்னு ஹேசல்வுட் இல்லைன்னா பெரிய ப்ளோ அது. பட் இஃப் யஷ் தயால் இஸ் அவைலபிள் கொஞ்சம் அந்த இது ஆஃப் செட் ஆகும். பட் ஹேசல்வுட்டோட மிஸ் வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். அண்ட் ஜேக்கப் பெத்தலை எப்படி ஃபிட் இன் பண்ண போறோம் 11ல, ஹேசல்வுட் ஆப்சன்ஸை எப்படி கவர் பண்ண போறோம், அதுதான் 2 பிகெஸ்ட் சேலஞ்சஸ் ஆர்சிபிக்கு as they start the season. சரி, ஓகே, நம்ம ஒரு ப்ராபபிள் 11 இப்போதைக்கு போட்டுடலாம். என்னோட 11 நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். நான் வந்து ஈவன் தோ ஐ எம் சோ மச் இம்ப்ரெஸ்ட் வித் ஜேக்கப் பெத்தல், probably I will not look to start. ஏன்னா I will give Phil Salt the first இது சான்ஸ் கொடுப்பேன் அவருக்கு. ஏன்னா நல்லா ஒர்க்கே இருக்குன்னு. ஸோ Phil Salt, விராட் கோலி என்னோட ஓப்பனர்ஸ், தேவ்தத் படிக்கல் at 3, ரஜத் பத்திதார் at 4, டிம் டேவிட் at 5, ஜிதேஷ் சர்மா at 6, ரொமாரியோ ஷெப்பர்ட், குணால் பாண்டியா, மங்கேஷ் யாதவ். ஏன்னா அவர் உள்ள வராரு பிகாஸ் ஆஃப் யஷ் தயால் தெரியல. மங்கேஷ் யாதவ் பார் யஷ் தயால் போட்டுக்கலாம். அண்ட் புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜேக்கப் டஃபி. ஏன்னா ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் இல்லைங்கும் போது எனக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தேவை பிரேத்தம். ஸோ இதுதான் என்னோட ப்ராப்ளம் 11. அண்ட் இம்பாக்ட் பிளேயர் சுபாஷ் சர்மா வருவாரு. உங்களோட பிளேயிங் 11 என்ன? அதேதான் 11 எக்ஸப்ட் தட் நான் ஜேக்கப் பெத்தல்ல ஃபில் சால்ட்டுக்கு பதிலா டெஃபினட்டா ஆடுவேன். நீங்க டிம் டேவிடோட எக்ஸ்ப்ளோசிவ் பவரை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. நான் ஜேக்கப் பெத்தல டெஃபினட்டா ஆடுவேன். ஜேக்கப் பெத்தல எங்க ஆடுவீங்கன்னா ஓப்பனிங் கூட ஆடலாம், ஆர் தேவ்தத் படிக்கல் அப் ஃப்ரண்ட் விராட்டோட அனுப்பிச்சிட்டு 1 டவுன் கூட அனுப்பலாம் ஜேக்கப் பெத்தல. பட் ஜேக்கப் பெத்தல் ஹேஸ் டு பிளே இந்த 11 என்னோட 11ல. ஜேக்கப் பெத்தல் ஃபார் ஃபில் சால்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் நான் ஆல்ரெடி ப்ரூவ் ஆன ஃபில் சால்ட்டை விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம். சேலஞ்சஸ் நிறைய இருக்கு. 2 டீம் தான் இவ்வளோ வருஷம் ஐபிஎல்ல 18 வருஷம் ஐபிஎல்ல 2 முறை தான் பண்ணியிருக்காங்களே இந்த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். பட் ஆர்சிபியால பண்ண முடியுமா? காலம் தான் பதில் சொல்லும். தேங்க்யூ பிரேத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ பத்ரி. தேங்க்யூ. See you soon with lot more content from the IPL. Bye.